கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஒருவரால் பட்டியல் ஜாதி அந்தஸ்தை கோரவோ அல்லது பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தவோ முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்து, சீக்கியம், புத்த மதம் தவிர வேறு எந்த மதத்துக்கு மாறினாலும் பட்டியல் ஜாதி அந்தஸ்தை முழுமையாக இழக்க நேரிடும் என்று அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் கிறிஸ்தவ மத போதகர். இவர் பட்டியலினத்தில் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து அவரை தாக்கியவர்கள் மீது எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து அவர்கள் ஆந்திர பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அப்போது மத போதகர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அதனை தீவிரமாக பின்பற்றி வருகிறார். இதனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த சட்டத்தில் அனுமதி இல்லை என்று கூறி வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் மத போதகரை தாக்கியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மத போதகர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஒருவர் பட்டியல் ஜாதி அந்தஸ்தை கோரவோ அல்லது பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவோ கோர முடியாது. ஏனென்றால் தனிநபர் ஒருவர் கிறிஸ்தவராக மாறி அந்த மதத்தை பின்பற்றும் போது அவர் தொடர்ந்து பட்டியல் ஜாதியாக இருக்க முடியாது. இதனை அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ளது. அரசியலமைப்பு ஆணை 1950 பிரிவு 3 இந்து, சீக்கியம், புத்த மதம் தவிர பிற மதங்களுக்கு மாறுவது என்பது பட்டியல் ஜாதி அந்தஸ்தை முழுமையாக இழக்க செய்ய வழிவகை செய்கிறது. ஒரு நபர் மேற்கூறிய பிரிவு 3 குறிப்பிடப்பட்ட மதத்தை தவிர வேறு மதத்தை பின்பற்றி கொண்டு பட்டியல் ஜாதியின் உறுப்பினர் என்று ஒருபோதும் உரிமை கோர முடியாது. இதன் மூலம் ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது.